டோடோ ஜுஜுட்சு கைசன்ல இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர். டோடோ வந்து ஒரு மஸ்குலரான காய். அவரோட ஐக்யூ லெவல் வந்து 5,30,000. கிரேட் 1 சார்சரர் வேற. யூஜிக்கு இவர் தான் பிளாக் ஃபிளாஷ் வந்து அடிக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்துருந்திருப்பாரு. கோஜோ எந்த அளவுக்கு யூஜியோட கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமோ, அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் டோடோவுமே. டோடோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சார்சரர பார்க்குறாருன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாரு. எந்த டைப் ஆஃப் வுமன உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, பிலாசபிக்கல் காய். இந்த வீடியோல அவர் ஏன் அந்த கொஸ்டின் கேட்குறாரு? அவரோட கேரக்டர் என்ன? அவரோட பவர் என்ன? இது எல்லாத்தையும் தான் அனலைஸ் பண்ண போறோம். 4少女の鐘の声諸行無常の響きありただし டோடோ குட்வில் ஈவெண்ட் அப்போ தான் நமக்கு இன்ட்ரோ ஆகுறாரு. மிகியூமியோட தான் ஃபர்ஸ்ட் அவரோட கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த குட்வில் ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒண்ணு. கியோட்டோ ஸ்கூலுக்கும், டோக்கியோ ஸ்கூலுக்கும் நடக்கும். இவர் வந்து கியோட்டோ ஸ்கூல்ல 3rd இயர் ஸ்டூடெண்ட்டா இருக்காரு. அவங்களுக்காக பார்ட்டிசிபேட் பண்றதுக்குண்டி வர்றாரு. அதுல இருக்க ரூல் வந்து யாரும் யாரையும் கில் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைமா மெகியூமியோட இன்ட்ரோ ஆனோனே அவர் கேட்குற முதல் கொஸ்டின், எந்த டைப் ஆஃப் வுமன உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் அவர் எப்படி கேட்க ஆரம்பிக்கிறாருன்னா, அவரு சின்ன வயசா இருக்கப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் லேடி தான் அவர்ட்ட அந்த கொஸ்டின வந்து ஃபர்ஸ்ட் டைமா கேட்டிருப்பாங்க. அவங்களுமே சார்சரர் தான். யூகி. யூகி கிட்டேருந்து தான் நெறைய கர்ஸ்டு டெக்னிக்க வந்து டோடோ வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. டோடோவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து நான் சுஜுட்சு ஃபேமிலிலேருந்து வந்து கிரேட் 1 சார்சரரா இருக்கவரு. அவர பத்தி ஒரு ரூமருமே ஃபுல்லா ஸ்ப்ளிட் ஆயிருந்திருக்கும். 5 கர்ஸ்டு ஸ்பிரிட், ஒரு ஸ்பெஷல் கர்ஸ்டு ஸ்பிரிட். இது எல்லாத்தையுமே வித்தவுட் கேர்ஸ்லயே டிஃபீட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து ஃபுல்லாவே பரவி இருந்திருக்கும். 5 கர்ஸ்டு ஸ்பிரிட்ட எந்த ஒரு கர்ஸ்டு எனர்ஜியுமே யூஸ் பண்ணாம டிஃபீட் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்பெஷல் கர்ஸ்டு ஸ்பிரிட்ட டிஃபீட் பண்றதுக்கு மட்டும் ஒரு கர்ஸ வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. மெக்யூமி கிட்ட கொஸ்டின் கேட்டார் இல்லையா? வந்த ஆன்சர் போரிங்கா இருந்தனால மெக்யூமி அவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஏன் இந்த கொஸ்டின கேட்குறாருன்னா, வர ஆன்சர வச்சு அந்த பெர்சன அவரால ரீட் பண்ண முடியும். யூஜி கிட்டயும் இதே கொஸ்டின் தான் கேட்டிருப்பாரு. வந்த ஆன்சர் இவருக்கு கரெக்ட்டா இருந்தனால, அடுத்த செகண்டே பிரதர் ஆக்கிருவாரு. இவருக்கு இமேஜினேஷன்ல வந்து டக்கடாச்சான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். எப்பவுமே அந்த கேரக்டரோட ஒரு கான்வர்சேஷன் வந்து பண்ணுவாரு. ஸோ அது ஒரு வேற ஒரு வேர்ல்டா இருக்கும். இவருக்கு வந்து ஜுஜுட்சுல வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கும். கர்ஸ பத்தி நெறைய தெரியும். இவரோட எக்ஸ்பீரியன்ஸுமே அதிகம். இவர் வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸான காய். யூஜி தான் சுகுனாவோட வெசல்னு தெரிஞ்சிருந்தும், சிங்கிளாவே பேட்டில் பண்ணுவாரு. இன்னொரு பெர்சன் இவன கில் பண்றேன்னு சொல்லிட்டு வர்றப்போ, இந்த இடத்திலே இருந்தனா அடுத்து நான் உன்னைய தான் கில் பண்ணுவேன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சுருவாரு. அவருக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த பெர்சன எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே அவரு புரொடெக்ட் பண்ணுவாரு. நார்மலா நம்ம அனிமி பார்க்குறோம்னா, ஒரு மஸ்குலரான காயா இருந்தானா, லீனா இருக்க பையன் வந்து அவன ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடுவான். அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாலாம் நெறைய அனிமில காட்ட மாட்டாங்க. ஒரு சிலதுல காட்டியிருந்திருக்கலாம். பட் டோடோவ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ, காமெடியான ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஹனாமியோட பேட்டில் அப்ப பார்க்கலாம். வெறித்தனமா ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. ஹனாமி டோடோவ பார்த்தோனமே கண்டுபிடிச்சுருவான். நம்ம லெவலுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் இவரோட இன்டெலிஜென்ட்னால ஹனாமிய தெறிக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. டோடோ வந்து பிளாக் பிளாஸ்மே யூஸ் பண்ணுவாரு. அத சொல்லிக் குடுக்குற லெவலுக்கு இவருக்கு நாலேட்ஜுமே இருக்கும். இப்ப யூஜியோட கேரக்டரோட டெவலப்மெண்ட்ட பார்த்தோம்னா, நனாமியோட போறப்ப வந்து கர்சர் ஸ்பிரிட்ட பத்தி தெரிஞ்சுப்பான். அதே டோடோவோட இருக்கப்ப தான் அவன் பிளாக் பிளாஸ பத்தி தெரிஞ்சுப்பான். பிளாக் பிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்ற ஒண்ணு கிடையாது. அதுக்கு வந்து ஒரு உன்னத நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பதான் வந்து அந்த பிளாக் பிளாஸ் வந்து அடிக்க முடியும். ஸோ அப்பதான் அவருக்கு ஒண்ணு சொல்லுவாரு. இந்த உலகத்துல பாடி, மைண்ட், சோல் இதெல்லாம் ஒண்ணா தான் இருக்கும்பாரு. யூஜி வந்து ஃபர்ஸ்ட்டு பிளாக் பிளாஸ்ட்ட அடிக்க ட்ரை பண்றதுக்கு ஃபேக்கா ஒரு கோவத்த கொண்டு வந்து அடிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ அப்பதான் டோடோ அவன கன்னத்திலே அறைய விட்டு இத சொல்லுவாரு. அத புரிஞ்சுக்கிட்டு தான் யூஜி வந்து அதுக்கப்புறம் பிளாக் பிளாஸ் வந்து அடிப்பான். ஹனாமி டோடோவ அட்டாக் பண்றப்போ, டக்கடாச்சாட்ட டோடோ வந்து ஒரு கான்வர்சேஷனே போயிட்டு வந்திருப்பாரு. அது செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ல நடந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே இவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு, இவன எப்படி டிஃபீட் பண்றதுன்னு சொல்லிட்டு டாக் டீம் போட்டு வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹனாமி வந்து ஒண்ணுமே புரியாது. என்னடா நம்மளோட வீக்கா இருக்கானுங்க. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு, பூகி ஊகி வந்து யூஸ் பண்றாரு. பூகி ஊகி பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஒரு கூலான கர்ஸ்டு டெக்னிக்னா அது பூகி ஊகி தான். அந்த குட்வில் ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப தெளிவா இருக்க ஒரு பெர்சனா நம்ம டோடோவ பார்க்கலாம். கியோட்டோ ஸ்கூல்ல இருக்கவங்கள்ல. ஸோ அந்த தெளிவு அப்படிங்கிறது அவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இப்ப நான் சுக்கூரு, கோஜோ இவங்களலாம் நான் கம்பேர் பண்றேன். சுக்கூரு வந்து ஒரு டிசிஷன் எடுப்பான் இல்லையா? ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து தொஜியோட நடந்த ஒரு பேட்டில் தான். ஆல்மோஸ்ட் அதுல அவன் டெத் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனோட பிலாசபி மாறுனதுல்ல, ஒரு வியூ மாறுனது இல்லையா? இதே தான் நம்ம சத்தோருக்குமே. அவருமே தொஜியோட பேட்டில் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிவர்ஸ்டு கர்ஸ்டு டெக்னிக்க மாஸ்டர் பண்ணி திரும்ப வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பர்பிளுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த டெத் வந்து அவங்களுக்கு ஒண்ணு குடுக்கும். மகித்தோவ எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்மோஸ்ட் மகித்தோ வந்து நனாமி அண்ட் யூஜி அவங்க 2 பேருமே கில் பண்ற மாரி போயிருவாங்க. அந்த டெத் எட்ஜ்ல இருக்கப்ப தான் அவனோட டொமைன் கண்ட்ரோல் வந்து அவனுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக் குடுக்குது இல்லையா? இதே மாரி தான் டோடோவுக்குமே. டோடோவ பார்க்குறப்போ நெத்தியில ஒரு பெரிய ஒரு வடு இருந்திருக்கும். ஆக்சுவலா அவருக்குமே இதே மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும்.
ஆல்மோஸ்ட் டெத் ஆயிருக்கணும். ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வியூ, ஃபிலாசபி எல்லாமே மாறும். ஸோ நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். நீங்க திரும்ப போய் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபீல் குடுக்கும். மகித்தோ, யூஜி அவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த பேட்டில் அப்போ இவரோட என்ட்ரிய மட்டும் பாருங்க. ஒரு பெரிய பிலாசபி போயிட்டே சொல்லிட்டு உள்ள வருவாரு. அவர் யூஜி கிட்ட அப்பதான் சொல்லுவாரு, பேட்டில் பண்ணி டெத் ஆனாங்க இல்லையா? அவங்கலாம் லூஸ் ஆகல. இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல, நம்ம பேட்டில் பண்ணணும் அப்படிம்பாரு. ஸோ அவரோட பிலாசபி, ஐடியாலஜி எல்லாமே வேற. சுகருக்கு ஒரு மாதிரி இருக்கும். கோஜோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டோடோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுல எல்லாருமே ஈக்குவலான பெர்சன் தான். அவங்களுக்கான பாத் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா டோடோவுக்குமே ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். யூகி கிட்டேருந்துமே டோடோ வந்து நெறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப எப்படி டோடோ கிட்டேருந்து யூஜி நெறைய கத்துக்கிறான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. எனக்கு இதுல புடிச்சது வந்து டக்கடா-சானோட அவருக்கு இருக்க ஒரு கான்வர்சேஷன் தான். பட் அதுல அவர் ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு வேணாம், ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிரும். இருந்தாலும் ஒரு பேட்டில் நடக்கிறப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல டோட்டலா அனலைஸ் பண்ணிட்டு, திரும்ப அந்த பேட்டில வந்து ஒரு வெறித்தனமா பண்ணிட்டுருப்பாரு. இவரோட ரா பவரே ரொம்ப அதிகம். இவர் எப்பவுமே ஃபிஸ்ட் தான் பேட்டிலுக்கு வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாரு. அதுவும் நார்மலான கர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே சத்தஞ்சிரும். அந்த அளவுக்கு இவரோட பஞ்ச் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். மெகுமி அடிக்கிறப்பயே நெறைய பில்டிங் உடைச்சுக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்றதுக்கு மட்டும் இவர் வந்து கர்ஸ வந்து யூஸ் பண்ணிப்பாரு. ஸ்பெஷல் கர்ஸ்டு ஸ்பிரிட் வந்தா மட்டும் தான் அவர் கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாரு. நார்மலான ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட்னா ரொம்ப ஈஸியாவே டீல் பண்ற ஒரு பெர்சன் தான் டோடோ. ஆக்சுவலா டோடோவுக்கு வந்து பேட்டில் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மஸ்குலரா இருக்கார் இல்லையா? அத காட்டிக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட பூகி யூகி வந்து ஒரு கூலான கர்ஸ்டு டெக்னிக். இவர் ஒரே கிளாப் பண்றனால அவரால ஸ்விட்ச் பண்ண முடியும். ஒரு லிவிங் திங்கையோ, ஒரு பெர்சனையோ எந்த இடத்துக்கு அவர் நினைக்கிறாரோ ஒரு கர்ஸ் ரேஞ்சுக்குள்ள அவரால மாத்திக்க முடியும். மஹித்தோட பேட்டில் பண்றப்போ அவரோட கைய வந்து அவர் கட் பண்ணிப்பார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அத என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு டூல தான் வந்து அவர் ஆட் பண்ணிப்பாரு. ஸோ அத யூஸ் பண்றப்போ ஒரு செகண்ட்ல 50 தடவ அவரால பிளேஸஸ மாத்த முடியும். இதுக்கு முன்னாடி இருந்தத விட அந்த டூல் யூஸ் பண்றப்போ அதோட பவர் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கு. டோடோ வந்து நெறைய கர்ஸ்டு டூலையும் அவரால யூஸ் பண்ண முடியும். மாகியோட டூல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு, ப்ளே க்ளவுட். ஸோ அது யூஸ் பண்றப்போ இவரோட கர்ஸ அந்த டூல்ல வச்சுட்டு அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி தான் ஹனாமிய போட்டு பொல பொலன்னு பொளந்திருப்பாரு. டோடோ வந்து சிம்பிள் டொமைனையுமே யூஸ் பண்ணுவாரு. இந்த சிம்பிள் டொமைன் அப்படிங்கிறது டொமைன நியூட்ரல் பண்ற மாதிரியான ஒரு டெக்னிக் தான். இத யூகி தான் கத்துக் குடுத்திருந்திருப்பாங்க. டோடோ வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கேரக்டர். டோடோ ஜுஜுட்சு கைசன்ல ஒரு மெயினான கேரக்டர் கூட கிடையாது. ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு கேரக்டர் தான். பட் அவருக்குள்ளேயும் ஒரு பிலாசபி வச்சு அக்கடாமி வந்து ரொம்ப சூப்பராவே நம்மட்ட கன்வே பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிற ஒரு பெர்சனுமே பிலாசபியா யோசிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் டோடோ கிட்டேருந்து தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த அப்பியரன்ஸ் பார்க்குறப்போ நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கலாம். ஆனா அந்த கேரக்டர் டெப்த்தா பார்க்க உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கேரக்டரா மாறிடும். அதுவும் ஜுஜுட்சு கைசன்ல டாக் டீம் பேட்டில்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு பேட்டிலா இருக்கிறது வந்து டோடோ அண்ட் யூஜி அவங்க சேர்ந்து பண்ற ஒரு பேட்டில் தான். ஒண்ணு வந்து ஹனாமியோட பண்ணது அது வெறித்தனமா இருக்கும். அத விட வெறித்தனமா இருந்தது வந்து மஹித்தோட பண்ணது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு வியூ இருக்குது. அந்த வியூலேருந்து அவங்க பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க டோடோவ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.